கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் பூமியின் மக்களினங்களின் மத்தியிலிருந்து பிதாவாகிய தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டு, தெரிந்தெடுக்கப்பட்டு, வேறு பிரிக்கப்பட்டு, கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளுக்கும், கிறிஸ்தேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் உலகத்தின் பாவ கிரமங்கள், அருவருப்புகள், சாபங்கள், நித்திய மரணம், அந்நிய ஆவிகளின் அடிமைத்தனங்களிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, கிறிஸ்தேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவஜனமே, என்னுடைய முகநூல் நண்பர்களே, இந்த செய்திகளை நேரலையிலே கவனித்து கேட்கிற அன்புக்குரிய விசுவாச உள்ளங்களே, பிற்பாடு யூடியூபிலும் ப்ளஸ் மெசஞ்சரிலும் முகநூலிலும், என் முகநூலின் பக்க செய்திகளிலும் கவனம் செலுத்தி அவைகளை கேட்கிறவர்களே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களே, கிறிஸ்துவை ஆராதிக்க விரும்புகிறவர்களே, சத்திய வேத வசனங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களே, புற ஜாதிகளிலிருந்து, புற மக்களினங்களிலிருந்து, புற சமயங்களாகிய புற மதங்களிலிருந்து, அந்நிய ஆவிகளின், இவ்வுலகத்தின் தேவதைகளின் வழிபாடுகளிலிருந்து விலக விரும்பி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்புகிற அனைத்து தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும், கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு, புடமிடப்பட்டு, பரிசுத்தவான்களாக்கப்பட்டு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டு, பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை கிறிஸ்தேசுவினுடன் சகோதர சகோதரிகளாய், அவருடைய சொந்த ஜனமாய், நித்திய பேரின்ப வாழ்வின் உரிமை பங்கை சொந்தமாக்கிக் கொள்ளும் வரையிலும் கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி நான் உங்களை இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் 175வது தொடர் செய்தியை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் விளக்க உரையில் அல்லது வியாக்கியான உரைகளில் 175வது செய்தியை 38ஆம் அதிகாரம் பிற்பகுதி 5 வசனங்களில் இருந்தும், 39ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்களில் இருந்தும் நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். அருமையானவர்களே, இன்றைய தினத்திலே 176வது தொடர் செய்தியை, தியான உரையை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அருமையானவர்களே, சுமார் 9 வசனங்கள். சரியான சமயம் இருக்குமானால் அந்த 9 வசனங்களையும் விவரிக்கிறேன். இல்லை என்றால் எந்த பகுதி வரையிலும் தியானிக்க முடிகிறதோ அந்த பகுதி வரையிலும் தியானிப்போம். சரியா? அதற்கு பிந்தின விடுபடுகின்ற பகுதியை நாளைய தினத்து, நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினத்து செய்தி வேறு, அது என்னுடைய முகநூலின் இணை பக்கமாகிய பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர்ஸ் பப்ளிகேஷன்ஸ்
என்கிற அந்த இணை பக்கத்திலே நாளைய செய்தி சற்று வித்தியாசமானதான். நான் கடந்த ஞாயிறு என்று சொல்லியது போல, திங்கள் என்று சொல்லியது போல ஒரு வித்தியாசமான செய்தியை நாளைய தினத்தில் மாலையிலே சுமார் 3 முதல் 4 3:30 மணி அளவில் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதற்குரிய ஒரு பதிவை அந்த பகுதியில் நான் பக்கத்தில் போட்டிருக்கிறேன், படித்து பாருங்கள். 2 பதிவுகள் இருக்கும் கடந்த வாரத்தில். அதில் முதலாவது பதிவை குறித்து நான் நாளைய தினத்தில் அந்த விளக்கமான ஒரு செய்தியை உங்களோடு தெளிவாக பிரசங்கிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஏனெனில் அந்த செய்தியானது இதற்கு முன்பும் பல செய்திகளிலே ஆங்காங்கே சில பகுதிகளிலே விவரிக்கப்பட்டது தான். ஆனால் ஒரே செய்தியாக அதை நான் உங்களுக்கு நாளைய தினத்திலே தரலாம் என்று விரும்புகிறேன். ஆகவே இதில் இந்த எரேமியா 39ஆம் அதிகாரத்திலே ஏதாயிலும் சில வசனங்கள் இன்றைய தினத்தில் விவரிக்க முடியாமல் போகுமானால் அவைகளை வருகின்ற நாளை மறுநாள் திங்களன்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தின் தியான உரைகளோடு இணைத்து அவைகளை தர விரும்புகிறேன். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நாளுக்குரிய எரேமியா தீர்க்கதரிசியின் தியான உரையினுடைய 39ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரையான வசனங்களை படிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அந்த வேதாகம வசனங்களை கவனியுங்கள். எரேமியா 39 10 முதல் 18 வரை. காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தார். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து, அவனை என்றால் எரேமியாவை அழைப்பித்து, அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவல் சேனாதிபதி ஆகிய நேபுசாரதானும் நேபு சஸ்பான், ரப்சாரிஸ், நர்கல், சரத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகீக்காமின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே அவன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன் பிராணன், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கிறேன். உன்னை என்றால் எபத்மலேக்கை, எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்கை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால், என்னை என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய தலையங்கம் எரேமியாவின்
சிறையிருப்பிலிருந்து விடுதலையும், எபத் மலேக்கின் ஆத்தும விடுதலை என்கிற தலையங்கத்தில் இந்த நாளுக்குரிய இறை செய்தியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாக நாம் தலை வணங்கி ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக, நம்முடைய உலகத்தின் மாம்சிய இச்சைகளின் பாவக்கட்டுகளின் சிறையிருப்புகளிலிருந்து, நம்மை ஆட்கொண்டிருக்கிற அந்நிய ஆவிகளின் அடிமைத்தனங்களிலிருந்து, நம்மை சாபக்கட்டுகளிலே கட்டி வைத்திருக்கிற தலைமுறை சாபங்களிலே, பாரம்பரிய சாபங்களிலே, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களின் சகல பகுதிகளிலும் பல்வேறு நிலைகளிலே நம்மை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய அடிமை சங்கிலிகள் தகர்க்கப்பட்டு, நாமும் கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவருடைய சமூகத்தில் நடுங்குகிற, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய கட்டுகளும் சிறையிருப்பும் அகற்றப்பட்டு, நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளதாய் மாற்றப்பட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க ஆயத்தமாவோம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் மூன்று வெவ்வேறுபட்ட நிலைகளிலே தனித்தன்மைகளோடு வெளிப்பட்டு இந்த நாள் வரையிலும் எங்கள் மத்தியிலே செயலாற்றி கொண்டிருந்த அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளிலும் நீர் மூன்று நிலைகளிலே, ஒரே தேவன் மூன்று நிலைகளிலே எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு எங்களுக்கு உம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அந்த ஆண்டவராகிய தேவன், ஆவிகளின் பிதாவாகிய தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் ஆதி காரணராகிய தேவன், இன்று மூவர் ஒருவராய் நாங்கள் தொழுது சேவித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய சிலுவை பாடுகளினாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினாலும் அவர் அவருடைய சத்திய வேத வசனங்களினாலும் எங்கள் பாவக்கட்டுகளும், எங்கள் சாபக்கட்டுகளும், எங்கள் மாம்சிய இச்சைகளின் கட்டுகளும், அடிமை விலங்குகள் அந்நிய ஆவிகளின் அடிமைத்தன கட்டுகள் அனைத்தும், சாத்தானுடைய மாயையின் கட்டுகள் அனைத்தும், பொய்யின் அடைக்கலங்கள், மாயையின் நிழலுதுக்குகள் அனைத்தும் எங்களை விட்டு அகற்றப்பட்டு நாங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிபூரண விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இந்த நாளின் செய்தியின் மூலமாக, இந்த நாளின் இறைவார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாய் சமூகத்தில் கொண்டாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, மாயைக்குள் எங்களை கட்டுவித்தவரும் நீர், மாயைக்குள் இருந்து சாத்தானுடைய வலு சர்ப்பத்தின் மாயையின் கட்டுகளிலிருந்து எங்களை மீட்டு விடுதலையாக்குகிறவரும் நீர். வேல் பணியும் நேபோ குனியும் நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். சுமைகளை இவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் ஏகமாய் சுமைகளை சுமந்து குனிந்து உங்களை விட்டு புறப்பட்டு போகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படியே பேல் என்கிற வலு சர்ப்பத்தின் மாயையின் கட்டுகள், நேபோ என்கிற தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் கட்டுகள், நந்தியின் கட்டுகள் அனைத்தும் எங்களை விட்டு அகற்றப்பட்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் பாவக்கட்டுகளிலிருந்து, சாபக்கட்டுகளிலிருந்து, மரணக்கட்டுகளிலிருந்து, நாங்கள் செய்ய விரும்பாத அனைத்து அக்கிரமங்களையும் எங்களை செய்ய தூண்டுகிற இந்த அந்நிய ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், மாம்சீக உடலின் பயிற்சிகளின் தூண்டுதல்கள் அனைத்திலும் இருந்து நாங்கள் மீட்டு விடுதலையாக்கப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் அவருடைய தூயாவியினாலும் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட எங்களாகிய சத்தியவேத வசனங்களினாலும் எங்கள் பாவக்கட்டுகளை, சாபக்கட்டுகளை, மரணக்கட்டுகளை, மாந்திரிக கட்டுகளை, அடிமை விலங்குகளை, பிசாசின் மாயையின் கட்டுகளை, பொய்யின் கட்டுகளை, மாயையின் அடைக்கலங்களை தகர்த்து
அடிமைச்சங்கள் கழுத்து மேல் இருக்கிற சாத்தானுடைய நுகத்தடியை உடைத்து மாயையின் கட்டுகளை அறுத்தும் மாய வலைகளை அறுத்தும் மாய சக்திகளை நர்மூலமாக்கி அக்கிரமத்தின் கொம்புகளை வெட்டி எறிந்து அந்த ஹாரத்தின் வல்லமைகளை இந்த பூமியின் அலைகளை விட்டு விரட்டி அடித்து எங்களை நீர் இருளின் மக்களாயிருக்கிற எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவனுள்ள தேவனுடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய தூய ஆவியினாலும் மீட்டு ரட்சிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய சிந்தனையின் வேத வசனங்களை எங்கள் ஆவி ஆத்துமாவின் விடுதலைக்கேற்ற வண்ணமாய் எங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படுவதற்கேற்ற வண்ணமாய் எங்கள் சரீரங்களிலே ஆத்துமாக்களிலே எந்தெந்த பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த பகுதிகள் அனைத்தும் கட்டறுக்கப்பட்டு நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே விடுதலையாக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் பரலோகத்திலே பரிசுத்த பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை நான் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். முதலாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனமாக அந்த வசனங்களில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் வழியாக இதற்கு முன்பு எப்படி தியானித்தோமோ அப்படியே வேதவசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கிற வேதாகமத்தின் ரகசியங்களை ஆழமான பேருண்மைகளை ஆவிக்குரியவைகளை அந்தந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அந்தந்த பகுதிகளிலே எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த பகுதிகளிலிருந்து எடுத்து இணைத்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேச வேண்டுமோ அப்படி அந்த நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நம்மோடு இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு வேதவசனம் சொல்லுகிறது, சொல்லப்படுகிறவைகளிலே ஆவிக்குரிய ஆத்துமாவின் ஈடேற்றத்திற்கு தக்க வண்ணமாய் சத்திய வசன ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக மன்னாவாக என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. அது தெசலோனிக்கேயர் என்று நினைக்கிறேன், அல்லது தீமோத்தேயுவாக இருக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருப்பார். இன்னும் ஒன்று, வேதத்திலே கற்பிக்கப்பட்டு தேறின எந்த வேதபாரகனும், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் கற்பிக்கப்பட்டு அவருக்கு மிஞ்சின ஒரு பயிற்சியாளர், ஒரு ஆசிரியர், வேத போதகர் இந்த பூமியிலே இல்லை. அவரால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனால் வேதாகமத்தில் உங்கள் பொக்கிஷமாகிய வேதாகமத்தில் இருந்து பழைய போதிக்கப்பட்டு கற்று தேறின ஒரு வேதபாரகன் தன் பொக்கிஷ சாலையாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தின் பழைய உடன்படிக்கையின் புத்தகங்களில் இருந்தும் புதிய உடன்படிக்கையின் புத்தகங்களில் இருந்தும் எடுத்து ஞானமாய் பகுத்து போதிக்க கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதை இன்றைய உலகம் கீழ்ப்படுகிறதோ ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லையோ, அருமையானவர்களே, என்னுடைய செய்திகளிலே நீங்கள் இதை நன்றாக கவனித்திருக்க முடியும். நான் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் விளக்க உரைகளை அல்லது மற்ற பகுதிகளை நான் பிரசங்கிக்கிற போது பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் முதல் பழைய ஏற்பாடு, சங்கீதங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் புதிய ஏற்பாடு, நற்செய்தி பகுதிகள், நற்செய்தி நூல்கள், நிருபங்கள், வெளிப்படுத்துதல் அனைத்திலும் இருந்து வேத வசனங்களை எடுத்து உங்களோடு இணைத்து அதை விவரித்திருப்பேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. வேதாகமத்தில் கற்பிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் அந்த பொக்கிஷம் ஆகிய இந்த வேதாகமம் நமக்கு ஒரு பொக்கிஷம். ஜஸ்ட் அதனுடைய விலை என்ன மிஞ்சி போனா இன்றைய விலை நிரக்கில் 190 ரூபாயிலிருந்து ஒரு 2500 ரூபாய் வரை ஒரு வேதாகமத்தினுடைய விலை மதிப்பாக இருக்கிறது.
நம்மில் அநேகர் அந்த 250 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இந்த விலை மதிப்பில் உள்ள வேதாகமங்களைத்தான் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பலர் இன்னும் இலவசமாக கிடைத்த வேதாகமங்களையே பத்திரப்படுத்தி படிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது ஒரு பழைய வேதாகமம் தலையணை போல பெரிதாக இருக்கும். அது அந்த அளவுக்கு பல வருடங்களுக்கு முன்புள்ளதை அதை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அநேகர் தங்கள் திருமண நாளிலே கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை இன்று வரை வைத்திருக்கிற அநேக முதியவர்கள் இருக்கிறார்கள். பத்திரமாக கேட்டால் சொல்லுவார்கள், ஏங்க புதிய வேதாகமத்தை வாங்கக்கூடாதா? ஏன் சொல்றேன்னா, நான் வேதாகம புத்தக கடையை 8 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். பலர் என்னிடத்திலே அந்த வேதாகமத்தை, பழைய வேதாகமம் ஒரு தலையணை போல இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போதைய ஒரு சாதாரண வேதாகமத்தினுடைய அளவு இவ்வளவுதான். ஒரு சாதாரண வேதாகமத்தினுடைய கனம், தடிமன் இவ்வளவுதான் இல்லையா? ஆனா அவங்க கொண்டு வருவாங்க ஒரு தலையணை அளவில். அதனுடைய நூல் கட்டுகளை விடுபட்டு லூஸ் ஆகி அது விரிந்து ஒரு தலையணை போல இருக்கும். அதுக்கு ஒரு கவர் போட்டு கேட்பாங்க. எனக்கு எது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அம்மா இதுக்கு கவர் கிடைக்காது, அடிஷனலாக செய்து தான் இதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி செய்து தான் போடணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று வேற ஒரு பைபிள் வாங்குங்களேன். இதை ப்ரெஸ்ஸில் கொடுத்து பைண்டிங் பண்ணி வாங்குறதுக்கு 150 ரூபா ஆகிடும். அதை விட நீங்கள் ஒரு 200-250 ரூபா கொடுத்து ஒரு புதிய பைபிளை வாங்குங்கன்னா அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, ஐயா இது எனக்கு என்னுடைய திருமணத்தன்று எங்கள் அப்பா என் கணவருக்கு என் கையை பிடித்து கொடுத்து அந்த வேளையில் போதகர் என் கையிலே எங்கள் இருவர் கையிலும் வைத்து தந்த பரிசுத்த உடன்படிக்கையின் புத்தகம், கர்த்தருடைய பிரமாண புத்தகம். இன்று கர்த்தருடைய வேதாகமத்தை பிரமாண புத்தகம் என்று சொல்லத்தக்க அறிவுள்ளவர்கள் இல்லை. பைபிள் பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. நான் என்ன காண்பிக்கிறேன். இந்த சைஸ் பாக்கெட்டில் போட்டுக்கலாம், சற்று பாக்கெட்லேயே போட்டுக்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்கு? புதிய ஏற்பாடு, சங்கீதங்களின் புஸ்தகம், நீதிமொழிகள், இவ்வளவு இதுக்குள்ள இருக்கு. இதற்கு அடுத்த சைஸ் நம்முடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சு. இன்னும் என்ன தெரியுமா, எனக்கு எல்லாம் ஸ்மார்ட் போனுக்குள்ள பைபிளை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டது. ஆனால் வேதத்தை கற்றுணர்ந்த முதியவர்கள் அதை பிரமாண புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். யாருடைய பிரமாணம்? கர்த்தருடைய பிரமாண புஸ்தகம். நம்முடைய வாயிலை வருகிறதா, நுழைகிறதா? இல்லை. அதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள். நன்றாக அதுக்காக சொன்னேன், வேற எதுக்காகவும் இல்லை. அந்த வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்களை பரிகாசம் செய்வதற்காக சொல்லவில்லை. அவர்கள் அந்த திருமண நாள் அன்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த பிரமாண புத்தகத்தை, கர்த்தருடைய பிரமாண புத்தகத்தை இன்றும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் சாகிற வரைக்கும் இது என் கரத்திலே இருக்கும், பல முறை படித்து விட்டேன் என்பார்கள். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். சில சங்கீதங்களை காணாம சொல்லுவாங்க, வயதானவர்கள். ஆச்சரியமா இருக்கும் எனக்கு, என்னாலேயே சொல்ல முடியாது. காணாப்பாடம் படித்து சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நிலையில என்னுடைய அம்மா 91ஆம் சங்கீதத்தை 93 வயதாகிறது என்று நினைக்கிறேன். என்னுடைய அம்மாவுக்கு கண்கள் காணாது, கூன் விழுந்து விட்டது. பிடிச்சு கூட்டிட்டு தான் போகணும் அல்லது தூக்கித்தான் கொண்டு போகணும். இன்றைக்கும் வேதாகமத்தை திறக்காமலே, வேதாகமத்தை கையில் எடுக்காமலே 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். என்னால், நான் சொல்லிக்க மாட்டேன், என்னால் சொல்ல முடியாது. அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள். நான் சில வேளைகளில் ஆச்சரியப்பட்டதுண்டு. கிறிஸ்தவராகவே இருக்க மாட்டார், ஆனால் அவர் அந்நிய மார்க்கத்தை
விக்கிரக ஆராதனைக்காரராக இருப்பார், துர்தேவதைகளை தெய்வங்களாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறவராக இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட சில நபர்கள் வேத வசனங்களை தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள். பைபிள் வேதாகமம் கருத்தில் இல்லாமலே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்நிய மதங்களிலும் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத வசனங்களை மனப்பாடமாக தங்கள் இருதயங்களிலே பதித்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களை, நாம் வெட்கப்படத்தக்கதாக அவர்கள் நமக்கு முன்பாக சொல்லும்போது நெற்றி நிறைய விபூதி பூசி இருப்பார்கள், சந்தனம் குங்குமம் குறி வைத்திருப்பார்கள். ஆனால் தண்ணீரை போல அவர்களுடைய வாயில் இருந்து கர்த்தருடைய வேத வசனங்கள் வெளிப்படுவதை பார்க்கிற போது நாம் வெட்கி தலைகுனியத்தக்கவர்களாக இருக்கிறோம். நாம் சொல்லுகிறோம் நாங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஜஸ்ட் எதுக்காக சொல்றேன்னா உங்களை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல. ஏன்னா நானே அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டேன், சொல்ல என்னால் முடியாது. பலமுறை படித்திருக்கிறேன். ஆனால் என்னால் இன்று நீங்கள் கேட்டால் ஒரு சங்கீதத்தை 1 முதல் கடைசி வரையாக ஒரு சங்கீதத்தை முழுமையாக என்னால் சொல்ல முடியாது, திணறுவேன். ஏன்? பரமண்டல ஜபத்தையே, கர்த்தர் கற்றுத்தந்த ஜபத்தையே நான் அதை ஒவ்வொரு சென்டென்ஸாக ஒவ்வொரு வார்த்தைகளாக பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய ப்ளஸ் மெசஞ்சர் சேனலிலும் என்னுடைய யூடியூப் சேனலிலும் அது பதிவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தர் கற்றுத்தந்த பரமண்டல ஜபத்தை 6 செய்திகளாக 6 அல்லது 7 பிரசங்கங்களாக கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளாக. நானே இதை செய்கிற நானே பரமண்டல ஜபத்தை எழுத்து பிசகின்றி அல்லது வார்த்தை பிறழாமல் என்ன ஜபிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு அதுதான். நான் மற்றவங்களை குற்றம் சொல்றேன்னு நினைக்காங்க, என்னுடைய நிலையும் அதுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அது உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளுக்குரிய செய்தியிலே அந்நியனாகிய எத்தியோப்பியன் வேதம் அவர்களை குறித்து ஒரு வேத வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தியோப்பியனுடைய தோலின் நிறத்தை உங்களால் மாற்றக்கூடுமானால் இந்த ஜனம் மனம் திரும்பும், இவர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லப்பட்ட தோலின் நிறம் மாற்றத்தக்கது அல்ல என்று தேவனாலேயே முன்னுரைக்கப்பட்ட எத்தியோப்பியன் இங்கே ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். ஏன்? யூதா ராஜாவின் அரண்மனையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வணங்கா கழுத்துள்ள யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் அரண்மனை பிரதானிகளில் ஒருவனாக இருந்த எத்தியோப்பியன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறான், அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த செய்தியிலே கேட்க முடியும். கர்த்தருடைய ஜனம், தேவனுடைய ஜனம், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்மிடத்தில் அந்த பக்தி வைராக்கியமோ அந்த கனமோ மகிமையோ இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இல்லை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகளை மனிதர்களுக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் மனித சத்தங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்நிய ஆவிகளின் சப்தங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்று 39ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் 39ஆம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். காவல் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் யூதா தேசத்திலே ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே விட்டு வைத்தான். அங்கே விட்டு என்று வார்த்தை இல்லை, அவர்களை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். அருமையானவர்களே, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதிலும் யூதர்கள் தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ஜனங்கள்.
தேவனுடைய சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜாதி. இஸ்ரவேலை ஆளுகிறவர்களும் அவர்களே, நியாயம் விசாரிக்கிறவர்களும் அவர்களே. தேவனால் தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக தெரிந்து பரிசுத்த ஜனமாக இருக்கிறவர்கள். அவர்களிலே ஏழைகள் இருந்திருக்கிறார்கள், ஒன்றுமில்லாத ஏழைகள். நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய ஜனம், பூமியின் மக்கள் இனங்கள் அனைத்திலும் இருந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேலர்கள். அவர்களிலிருந்து பிரதானிகளாக, மேம்பட்டவர்களாக யூதர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ராஜாக்களாய் அழைக்கப்பட்ட யூதா கோத்திரத்தின் ஜனங்களிலே அநேகர் ஒன்றுமில்லாத ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள். இன்றைய நம்ம ஊரில் உள்ள பிரசங்கிமார்களை அழைத்து அவர்களிடத்தில் பிரசங்கம் செய்யுங்கள் என்றால், தேவன் உங்களை பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டது நீங்கள் ஏழைகளாக, ஒன்றுமில்லாத ஏழைகளாக இருப்பதற்கல்ல, என்று நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்கே உங்களை அழைத்தார் என்று அவர்களுக்கு பிரசங்கிப்பார்கள். நான் அதனால் தான் என்னுடைய செய்திகளிலே சில வேளைகளிலே சொல்வது உண்டு, கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே, கிறிஸ்துவை ஆராதிக்க விரும்புகிற புறஜாதி ஜனங்களின் மத்தியிலே ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிற தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, தயவு செய்து நீங்கள் எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் செல்லுங்கள், ஆப்பிரிக்க கண்டத்தின் நாடுகளுக்கு செல்லுங்கள். அவர்களுக்கு உங்கள் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாத செழிப்பின் உபதேசங்களை வாரி இறைத்து, அங்கே ஒன்றுமில்லாத, ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாத, தினந்தோறும் உணவின்றி பட்டினியால் செத்துமடிந்து கொண்டிருக்கிற சோமாலியாவின் ஜனங்களுக்கு, எத்தியோப்பியாவின் ஜனங்களுக்கு நீங்கள் அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்கள், செல்லுங்கள் அங்கே என்று சொல்லுகிறேன். செல்ல மாட்டார்களே. ஏன்? காரணம் என்ன? இவர்களிடத்திலே ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிற வரங்களும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. ஒன்று, முதல் காரணம் அது. இரண்டாவது காரணம், அங்கே சென்றால் அவர்கள் இவர்களுக்கு கூடை கூடையாய், வண்டி வண்டியாய் காணிக்கை கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் இங்கே காணிக்கை வாங்கி, கர்த்தருக்கென்று காணிக்கை வாங்கி கொள்ளையடித்து சம்பாதித்திருக்கிறதை சோமாலியாவிலும் ஆப்பிரிக்க கண்டத்து ஏழைகளிடத்திலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம அண்ணாச்சி வேற எங்க போக மாட்டாங்க. நான் பெயர்களையே சொல்லுகிறேன். செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கி சாம் பி செல்லத்துறை, சென்னை கெல்லிஸ்ல இருக்கிறார் என்று நினைக்கிறேன், அல்லது புரசைவாக்கத்தில் இருக்கிறார். ஐஸ்வர்ய பிரசங்கி. அவருக்கு தென்னிந்தியா முழுவதிலும் சபைகள் இருக்கிறது. பெங்களூர் பட்டணத்தில் பிரம்மாண்டமான சபைகள் இருக்கிறது. ஒரு ஏழை பரதேசியை போல ஊழியத்திற்கு வந்தவன் இன்று பல ஆயிரம் கோடி பணத்திற்கு சொந்தக்காரன். சாம் பி செல்லத்துறை. பால் தினகரன், வின்சென்ட் செல்வகுமார், சாது சுந்தர் செல்வராஜ், அவன் எங்கிருந்து வந்தானே எவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஒரு வயதான கிழவனை போல டோப்பா தலைய ஒரு மோகன்சி லாசரஸ், கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு KN ராஜன், இன்னும் அநேகர், அவர் ஆலன் பால், இப்படி அநேக கள்ள பிரசங்கிகள், செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிறவர்கள். உங்களால் முடிந்தால் உங்கள் முகநூல் பக்கங்களிலே ஜாயின் டூர் ஜீசஸ் ரெடீம்ஸ் என்று முகநூல் நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்கிறவர்களே, எங்கள் ஜீசஸ் கால்ஸ் நிறுவனத்துடன் ஊழியத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறவர்களே, நான் உங்களிடத்தில் தயவாக கேட்கிறேன், இந்த சோம்பேறி ஓநாய்களை
கர்த்தருடைய நாமத்தை விற்று பிழைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று வாங்கி இவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளைக்கார கும்பல்களை சோமாலியாவுக்கும் ஆப்பிரிக்க கண்டங்களுக்கும் அனுப்புங்கள், போகச் சொல்லுங்கள், சோதித்து பாருங்கள். போவார்களா? மாட்டார்கள். இவர்களிடத்தில் ஐஸ்வர்யங்களையோ ஆசீர்வாதங்களையோ அங்கே இறக்குகிற சக்தியும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. அங்கே இவர்களுக்கு நீங்கள் கொட்டி கொடுப்பது போல பணத்தை ஆயிரமாய் கேட்பதற்கெல்லாம் இவர்கள் போடுகிற எல்லா புறம்போக்கு திட்டங்களுக்கும், வேதாகமம் கற்பிக்காத திட்டங்கள் அனைத்தும் இவர்களிடத்திலே இருக்கிறது. அந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கறது மாதிரி 1000, 5000, 10,000 கேட்டா அங்க சோமாலியாவில் கிடைக்காது. இங்கே கொள்ளையடித்த கோடிக்கணக்கான பணத்தை, காணிக்கை பணத்தை அங்கே இலவசமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு பயப்பட மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சாரின் படைகள் யூதேயாவை சூறையாடின போது ஒன்றுமில்லாத ஏழைகளான யூதர்கள் யூதா தேசம் முழுமையிலும் இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனங்களிலேயே ஒன்றுமில்லாத ஏழைகள் இருந்திருக்கிறார்கள் என்றால், இன்று உலகம் அனைத்திலும் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களின் மத்தியிலே ஏழைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஒன்றுமில்லாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், வறியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், பிச்சை எடுத்து ஜீவிதம் நடத்துகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களிடத்திலும் பிச்சை இருக்கிற ஒரு கூட்டம் கள்ளத்தீர்க்கதரிசிகள், செழிப்பன ஐஸ்வர்ய உபதேசிகள், பிரசங்கிகள், அப்போஸ்தலர்கள். நீங்கள் அவர்களை பிச்சைக்காரர்கள் என்பீர்களா? அவர்கள் கிறிஸ்துவில் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறார்கள். தாங்கள் பிச்சை எடுத்து கடினமாய் உழைத்து ஒரு நாளின் உழைப்பை, வாழ்வை தள்ளுவதற்காக கடினமாய் பிரயாசப்பட்டு உழைத்து அதில் ஒரு பகுதியை இந்த ஓநாய்களுக்கு தசமபாகமாக கொடுக்கிறார்கள். இவர்கள் பிச்சைக்காரர்களா? அவர்கள் பிச்சைக்காரர்களா? இவர்கள் ஏழைகளா? அவர்கள் வறியவர்களா? ஏழைகளா? யோசித்து பார்க்க அழைக்கிறேன். ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நேபுசாரதான் பாபிலோனிய ராஜாவின் சேனாபதியும் அவனோடு கூட இருந்த அங்கே பெயர் குறிக்கப்பட்டிருக்கிற பிரபுக்களும் இணைந்து என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே விட்டு வைத்தார்கள். பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகவில்லை. ஒரு சென்ட், ஒரு கால் சவிட்டுகிற அளவு காலடி நிலம் கூட இல்லாத ஏழைகளை யூதேயாவிலேயே விட்டு வைத்தார்கள். அநேக திராட்சை தோட்டங்களை, அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் இலவசமாக. அந்நிய நாட்டு அரசன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் 7 தலைகளை கொண்ட வலுசர்ப்பத்தின் 3வது தலையாகிய நேபுகாத்நேச்சாரின் சேனாபதிகள், பிரபுக்கள் ஜனங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட, கொல்லப்பட்ட யூதர்களுடைய வயல் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒன்றுமில்லாத ஏழைகளான வறிய யூதர்களுக்கு கொடுத்திருக்காங்க இலவசமாக. இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நீங்களோ நானோ கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? என்னை கேட்டால் என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். பல ஜாதிகளுக்கு, தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு எதையும் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் புற ஜாதி ஜனங்களுக்கு, எந்த ஜாதிகளிலிருந்து எத்தனை ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக எடுத்து வளர்த்தார்களோ, அடாப்டட் சன்ஸ், தத்து பிள்ளைகள், சுவீகார பிள்ளைகள், அவர்களுக்கு எல்லாவற்றையும் தாரை வார்த்து விட்டார்கள். அவர்கள் இன்று எங்கள் மேல் ஆதிக்கக்காரர்களாய் இருக்கிறார்கள். என வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் முற்பிதாக்கள் எங்கள் மேல், தங்கள் மேல், உங்கள் மேல் ஆதிக்கக்காரர்களாய் ஏற்படுத்தின அந்நிய ஜாதிகள்.
அந்நிய ஜனங்களை பிள்ளைகளாக அங்கீகரித்து வளர்த்தார்கள். அரசாண்ட காலங்களிலேயே மந்திரி சபைகளிலே அந்நிய ஜனங்களுக்கு, அந்நிய ஜாதிகளுக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மந்திரி அரசவையிலே பங்களிப்பு கொடுத்தார்கள். அவர்களாலேயே நாங்கள் அளிக்கப்பட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வரலாறுகள் பொய்களும் புரட்டுக்களுமாய் மாற்றி அமைக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற ராஜாக்களுக்கு, ஆளுகிறவர்களுக்கு சௌகரியமாய் அவர்களை மேம்படுத்தி எழுதப்பட்டது. நீங்கள் அந்த பழைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால் தெரியும். ஒவ்வொரு ஜாதிகளையும் பிள்ளைகளாக, சொந்த ஜனங்களாக அங்கீகரித்து பிள்ளைகள் என்கிற வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பிள்ளை இனங்களிலிருந்து 8 மந்திரிமார்களை அரசவையிலே வைத்திருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். மீதம் இருந்த அனைத்தையும், ஆளுகையின் உரிமையையும் அந்த புறஜாதிகளுக்கு, அடிமைகளாயிருந்தவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஜனங்களுடையது, ஜனங்களுக்கே என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதை ஒருவரும் திரும்ப எடுப்பதற்காக செல்லக்கூடாது. கொடுத்தவற்றை இலவசமாக கொடுத்தவற்றை ஜனங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரச குடும்பத்தார் கொள்ளையடிக்க கூடாது. ஆனால் ஆட்சி உரிமையை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். அதான் கொடுமை. அந்த நேரத்திலே நாங்கள் அதை குறித்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு வருகிறோம். ஜனங்களுடையது ஜனங்களுக்கே, அரசாங்கத்திற்கு, ஆளுகிறவர்களுக்குரியது அல்ல. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு. முற்பிதாக்கள் அல்ல, அவர்கள் வளர்ப்பு பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள், புறஜாதிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொந்த ஜனம், யூதாவின் அரசனோ பிரபுக்களோ சொந்த ஜனமாய யூதர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு இருந்ததையும் பிடுங்கிக் கொண்டார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்தால், ஆகாப் என்கிற அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே இருந்த இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை, அவனுடைய முற்பிதாக்களுடைய காணி பூமியை தன்னுடையதாக அபகரித்துக் கொண்டான். அவனை கொலை செய்து, அவன் பேரிலே பொய்யாய் குற்றம் சுமத்தி அவனை கல்லறிந்து, பேலியாளின் மக்களை கொண்டு கல்லறிந்து கொலை செய்வித்து, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எசபேல் என்கிற மகா வேசியானவள், ஆகாபின் மனைவி, ஆகாபுக்கு கொடுத்தாள். அதுபோல இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். நீதிமானும் உத்தமனும் ஆகிய இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் முற்பிதாக்களுடைய காணி பூமியாகிய, சுதந்திர தேசமாகிய பூமியாகிய திராட்சை தோட்டத்தை அவன் பேரிலே பொய்யாய் குற்றம் சுமந்தி கல்லறிந்து கொன்று, பொய்சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி கல்லறிந்து கொன்று அவனுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபரசனும் அவனுடைய மனைவியும் அபகரித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்த அந்த யூதேயா தேசத்திலே ஒன்றுமில்லாத ஏழைகளான யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகிலே இந்த ஏழை கிறிஸ்தவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல் தங்களை தீர்க்கதரிசிகளாகவும் அப்போஸ்தலர்களாகவும் போதகர்களாகவும் சொல்லிக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிச்சை எடுத்து ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைத்த பணத்தை அவர்கள் காணிக்கையாக, நன்கொடைகளாக, கர்த்தருக்கு காணிக்கை என்று கர்த்தரின் பெயராலே கொள்ளையடிக்கிறார்கள். எப்படி இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம்? யோசித்து பாருங்கள். இன்றைய உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் 11வது வசனம், ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாபதியாகிய நெபுசாரதானை அழைத்து நோக்கி எரேமியாவின் விடுதலையை குறித்து, நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான்? அவனுடைய சேனாதிபதியாகிய படைத்தலைவனாகிய நேபுசாரதானை அழைத்து அவனிடத்திலே சொல்லுகிறான், நீ எரேமியாவை அழைப்பித்து, 12ஆம் வசனம்,
அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள். என்ன சொல்றான்? அந்நியன் வலு சர்ப்பத்தின் வாயாக வலு சர்ப்பத்தின் அதிகாரத்தோடு இருக்கிறவன், ஆனால் தேவன் அவனை தனக்கு பயன்படுத்துகிறார். தேவன் அவனை நேபுகாத்நேச்சாரை என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். என் தாசனாகிய நேபுகாத்நேச்சாரை நான் அழைத்து அவர் கட்டளையிட்டவற்றை அவன் செய்ய கீழ்ப்படுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறபடினாலே அவன் அவருக்கு தாசனாக இருக்கிறான். ஆனால் அவன் யார்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற, தன்னை தேவனாக்குகிற வலு சர்ப்பத்தின் அவதார புருஷனாக இருக்கிறான். மூன்றாவது தலையாக இருக்கிறான். சாத்தானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். சாத்தானுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின் படியே தான் அவனும் செயல்படுகிறான். விளங்குகிறான் உங்களுக்கு? சாத்தானை தூசிப்பதற்கும் உங்களுக்கோ எனக்கோ அதிகாரம் இல்லை. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள், இவர்கள் தாங்கள் அறியாதவைகளை தூசிக்கிறார்கள். மேலான அதிகாரம் பெற்ற மிகாவேல் முதலாய், பிரதான தூதனாகிய மிகாவேல் முதலாய் சாத்தானை தூசிப்பதில்லை, கேவலமாய் பேசுவதில்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று தான் சொல்லுவான். ஏனெனில் சாத்தான் கர்த்தருடைய வேலைக்காரன். அவர் அவனுக்கு இட்ட கட்டளையை அவன் செய்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். என்பதை அறிந்து கொள்வதற்கோ உணர்ந்து கொள்வதற்கோ இன்றைய கிறிஸ்தவர்களோ பிரசங்கியார்களோ தீர்க்கதரிசிகளோ தயாராக இல்லை. விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கே நேபுகாத்நேச்சார் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை குறித்து தன்னுடைய சேனாதிபதியாகிய நேபுசாரதானுக்கு கட்டளையிடுகிறான். நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பாதுகாத்து அவன் உன்னோட சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். படைத்தளபதி நேபுகாத்நேச்சாரின் விருப்பப்படி நடத்துவதற்கல்ல, அவனுடைய படைத்தளபதியாகிய நேபுசாரதானின் விருப்பப்படி நடத்துவதற்கல்ல, எரேமியாவின் விருப்பப்படி அவனை நடத்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியினுடைய சுயாதீன உரிமைகள் ஒன்றும் பறிக்கப்படவில்லை, பிடுங்கப்படவில்லை நேபுகாத்நேச்சாராலே. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாகிய பரிசுத்த ஜனமாகிய யூதர்களால், யூதாவின் அரசனாகிய சிதேக்கியாவால், யூதாவின் பிரபுக்களால், யூதாவின் மூப்பர்களால் அவனுடைய சுயாதீன உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது, சிறை கைதியாக அடைக்கப்பட்டான். இன்றைய கிறிஸ்தவத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஜஸ்ட் என்னுடைய செய்திகள் எல்லாமே கம்பேரிட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அப்படித்தான் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழல், இன்றைய கிறிஸ்தவர்களின் சூழல் என்னவோ அதை ஒப்பிட்டு வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒப்பீட்டு ஆய்வாக இருக்க வேண்டும். அன்று யூதர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடு இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாட்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவுக்கு அதிகமாய் ஒற்றுமை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய சீர்படுதலுக்கு, நீங்கள் சீர்படுவதற்கு உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இன்று பாரம்பரிய யூதர்களைப் போல் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் அவைக்குரியவர்கள் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அந்த புறம்போக்கு கிறிஸ்தவர்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் பாரம்பரிய பிராமணியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்கள் எப்படி மற்ற ஜனங்களுடைய
துர்தேவதைகளையும் விக்கிரகங்களையும் சிலைகளையும் தெய்வங்களாய் ஆராதிக்கிற ஜனங்களை தங்கள் அடிமைகளாய் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல இன்றைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் ஜனங்களை அடிமைகளாக்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய உழைப்பின் பலனால் அவர்கள் கொழுத்து வாழ்ந்து ஐஸ்வர்யவான்களாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு துணை போகிற அனைவரும் இவர்களும் ஐஸ்வர்யவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பிராமணன் சொன்னா, நீங்கள் சிலைகளை அல்ல வணங்குகிறீர்கள், எங்களுடைய மூலத்தை வணங்குகிறீர்கள். ஏன்னா அவன் குனிஞ்சு நின்று ஜட்டி போட்டிருக்க மாட்டான். உண்மையை சொல்லுகிறேன். சிலையை நோக்கி சிலைக்கு வழிபாடு செய்து கொண்டிருப்பான், தூபம் காட்டி கொண்டிருப்பான், தீபாராதனை செய்து கொண்டிருப்பான், குனிந்து நிற்பான். நீங்கள் அவனுக்கு பின்னாலே வெளியிலே நின்று அவனுடைய பின்பகுதியை கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், சிலையை அல்ல. அதான் அவனுக்கு தெரிகிறது. அதனால் தான் சொன்னான், நாங்களே தேவனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள், கடவுளின் பிரம்மாவின் முகத்திலிருந்து தோன்றியவர்கள் நாங்களே பிராமணர்கள் என்றான். அவங்க தான் பிரம்மாவுக்கு பிள்ளைகள் என்று. ஒருபோதும் இல்லை. இவர்கள் தேவனுடைய அருகாமையிலே செல்ல முடியாது. பிறர் உழைப்பை சுரண்டி பிழைக்கிற கூட்டம். அதான் மனு தர்ம நூல், மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது, பிழைப்புக்கான வழியை போதிக்கிறவன் பிராமணன். எப்படி பிழைப்பது? தான் உழைக்காமல், தான் ரத்தம் சிந்தாமல், தான் வியர்வை சிந்தாமல், கடினமாய் பிரயாசப்பட்டு உழைக்காமல் பிற உழைப்பில் வாழுகிறவன், வாழுவதற்கு வழிகாட்டுகிறவன் பிராமணன். அதைத்தானே இன்றைய கிறிஸ்தவ போதகர்களும் ஊழியர்களும் பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களை பிராமணியத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது உங்களுக்கு? புரிகிறதா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக பேசுகிறேன். அருமையானவர்களே, ஆனால் நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், அவனுடைய சேனாபதியினிடத்தில், பிரதான சேனாபதியாகிய நேபுசாரதானிடத்திலே சொல்லுகிறான், உன் விருப்பப்படி அல்ல, என் விருப்பப்படியும் அல்ல, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அவன் சொல்லுகிறபடி எல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். இன்றைய கிறிஸ்தவம் இதை பின்பற்றுகிறதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்கள் விருப்பப்படி கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் நடப்பதற்கு அவர்கள் வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை பின்பற்ற செய்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்கள் போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் தங்கள் நலம் விரும்பிகளாய் எண்ணி அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய சேனாபதிகளும் பிரபுக்களும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அவன் சொல்லுகிறபடி எல்லாம், அவன் சொல்லுவதெல்லாம் கர்த்தருடைய தேவனுடைய சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆலோசனைகள். அந்த வார்த்தைகளின்படி அவனை நடத்து, அதற்கு தடை செய்யாதே, அதற்கு எதிர்த்து நிற்காதே என்று சொல்லுகிறார். நீங்கள் இதிலே கற்றுக்கொள்வதற்கு இதுதான் உண்மை. அந்நியன், புற ஜாதியான், புற தேசத்தான், வலு சர்ப்பத்தின் 3வது தலையை போன்றவன், அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார் தம்முடைய ஜனங்களை அழிப்பதற்கு. அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பார்த்து, நம் விருப்பப்படி அல்ல, அவன் உனக்கு சொல்லுகிறபடி அவனை நடத்து. காரணம், அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாது. இன்றைய கிறிஸ்தவம் இதை பின்பற்றுகிறதா என்று கேட்கிறேன். இல்லை. அருமையானவர்களே, அங்கே 13ஆம் வசனம், அப்படியே காவல் சேனாபதியாகிய நெபுசாரதானும் நேபுசஸ்பானும் ரப்சாரீசும் நர்கல் சரேத்சேரும்
எத்தனை பேர்? நெபுசாரதான், நெபுசஸ்பான், ரப்சாரிஸ், நர்கல் சரிசேர், ரப்மாக் என்பவர்களும் 5 பேர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும். அவர்களுடைய எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்தார்கள். யூதா ராஜாவின் அரண்மனை காவல் சாலையிலே அவனை சிறைப்படுத்தினவன் சிதேக்கியா. சிதேக்கியாவும் யூதாவின் மூப்பர்களும். அவர்கள் இஸ்ரவேலுக்கு பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் சிறையிருப்பை விலக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை சிறைப்படுத்தினவனே அந்நியனால் சிறைப்பட்டு போனான். அப்பொழுதே அவன் எப்பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு பிடிக்கப்பட்டானோ அப்பொழுதே சிதேக்கியா அரசன் எரேமியாவை சிறைப்படுத்தின அதிகாரம் செல்லாததாய் போகிறது. அதிகாரம் இழந்து போகிறது. அவனுடைய சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் சிறைப்படுத்தினவனே சிறைப்பட்டு போனான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். சிறைப்படுத்தினவன் சிறைபிடிக்கப்படுவான். உங்களை எந்த பகுதியிலே இவ்வுலகத்தின் ஆவிகள் சிறைபிடித்திருக்கிறதோ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிறைப்பட்டு போனவன் விடுதலை ஆவான். எப்படி? உங்களை சிறைப்படுத்தினவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள். அவர்கள் மனிதர்களாக இருக்கட்டும், சக மனிதர்களாக இருக்கட்டும், அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கட்டும், ஆளுகிறவர்களாக இருக்கட்டும், காரணமின்றி கர்த்தருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தினவர்கள் தானாய் மற்றவர்களால், புற ஜாதிகளால், அந்நிய ஆவிகளால் சிறைப்பட்டு போவார்கள். அவர்கள் எப்பொழுது சிறைப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுது உங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஏசாயா 45 அதிகாரத்திற்கு வாருங்கள். 46 அதிகாரத்திற்கு வாருங்கள். ஏசாயா 46. பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? மிருகங்களுக்கா? சர்ப்பங்களுக்கா? நாகப்பாம்புகளுக்கா? காட்டு மிருகங்களுக்கா? யானைகளுக்கா? கன்றுக்குட்டிகளுக்கா? பாபிலோனின் கொழுத்த பெருங்காளைகளுக்கா? காட்டுப்பசுக்களுக்கா? சிறுத்தைகளுக்கா? காண்டாமிருகங்களுக்கா? கரடிகளுக்கா? காட்டு பன்றிகளுக்கா? சாக்கடை பன்றிகளுக்கா? ஓநாய்களுக்கா? நாய்களுக்கா? எல்லாரும் இந்த கிறிஸ்தவர்களுடைய முகநூல் பக்கங்களை கண்டால் எரிச்சலாக இருக்கிறது. எல்லா பயலும் ஆணும் பொண்ணும் தனக்கு பக்கத்தில் 2 சிங்கத்தை விட்டுக்கிறான், சிறுத்தையை விட்டுக்கிறான், நாய்களை மடியிலே போட்டு தாளாட்டுகிறான், பூனையை தாளாட்டுகிறான். தேவனுடைய சாயலை மறந்து போனீர்கள். தேவனை மறந்து மிருகங்களை எப்படி விக்கிரக தோப்புகளிலே ஆராதித்தீர்களோ அதுபோல நாய்களையும் பன்றிகளையும் மிருகங்களையும் சிங்கங்களையும்
சிறுத்தைகளையும் புலிகளையும் காண்டாமிருகங்களையும் உங்களுக்கு வடிவ தோற்றங்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் காவலாளர்களாய் வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை மறந்து விட்டீர்கள். அவர் சொல்லுகிறார், யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? நீங்கள் உங்களை நாய்களுக்கு ஒப்பிடுகிறீர்கள். அதனால் தான் நாய்களை தடவி தோளின் மேல் சுமக்கிறீர்கள். உங்கள் பெற்ற பிள்ளைகளை தரையிலே இழுத்து கொண்டு செல்கிறீர்கள். நீங்கள் நாய்களை போன்றவர்கள். நீங்கள் தேவனை சர்ப்பங்களின் சாயலிலே வழிபடுகிறீர்கள். நீங்கள் காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் சந்ததிகளாயிருக்கிறீர்கள். ஆனால் இங்கு கிறிஸ்தவ பக்தி வேடம் தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்ச்சிக்கிற சிங்கங்களை உங்களுக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் படங்களுக்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்துவை மறந்து விட்டீர்கள். யூத ராஜசிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டீர்கள். சிங்கங்களை உங்களுக்கு துணையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை மறந்து, தேவனை மறந்து, மிருகங்களை நீங்கள் உங்கள் பாதுகாவலர்களாக, தெய்வங்களாக உங்களை மிருகங்களுக்கு ஒப்பிட்டு வைக்கிறீர்கள். நீ சிங்கத்தை வைத்திருக்கிறனா நான் சிங்கம் போன்றவன் என்று காட்டுகிறாய். நாயை வைத்திருக்கிறான் நான் நாயை போன்றவன் என்று காண்பிக்கிறாய். அப்படித்தானே? அதான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, யாருடைய சாயலுக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? அதான் விக்கிரகத்தை, அந்நிய ஆவிகளை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் விழுந்து போனவைகளே, தேவனை மறந்து விட்டீர்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விடுதலையாக்குகிற போது நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களுக்கும் சிருஷ்டிகளை மறந்து சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறீர்கள். அவைகளையே உங்கள் பாதுகாவலர்களாய், உங்கள் அடைக்கல பட்டணங்களாய் வைத்திருக்கிறீர்கள். அவைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். அவைகள் உங்களாலே தூக்கி சுமக்கப்படுகிறது. நீங்கள் அவைகளை சுமந்து திரிகிறீர்கள். அவைகளை, அக்கிரமங்களை, அருவருப்புகளை, அசுத்தங்களை நீங்கள் சுமந்து திரிகிறீர்கள். அவர்கள் உங்கள் தலைகளின் மேல் ஏறி உங்களை மிதித்து காலின் கீழ் அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், பேல் பணியும். பேல் என்றால் வலு சர்ப்பம். பேல் என்றால் சர்ப்பம், வலு சர்ப்பம். பேல் பணியும், நேபோ குனியும். நேபோ என்றால் காளை கன்று குட்டி, காளை கன்று, வளர்ந்த காளை. நீங்கள் அவைகளை தான் தெய்வங்களாக வழிபடுகிறீர்கள். வலு சர்ப்பங்களையும் கன்று குட்டிகளையும் காளைகளையும் வழிபடுகிறீர்கள். வேல் பணியும் அவைகளை நீங்கள் தூக்கி சுமக்கிறீர்கள். தலைகளிலும், தோளிலும், மனதிலும், உங்கள் இதயத்திலும் அவைகளை சுமக்கிறீர்கள். அவைகள் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக பணியும். கர்த்தருக்கு முன்பாக அவைகள் சிறைப்படுத்தப்படும் போது, அவைகள் பணிந்து மண்டியிடும் போது, நீங்கள் உங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் அறுக்கப்படும். அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீ மனம் திரும்ப மாட்டேன் என்றால் நான் நாயை போலத்தான் இருப்பேன். நான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போலத்தான் இருப்பேன். நான் காண்டா மிருகம் போலத்தான் இருப்பேன். நான் பெருங்காளையை போலத்தான் இருப்பேன். நான் கட்டு பசுவை போலத்தான் இருப்பேன் என்று நீ அடம்பிடித்தால் அந்த சுமைகளை நீதான் சுமந்து செல்வாய் என்பதை மறந்து போகாதே. இங்கே சொல்லுகிறார், நீங்கள் சுமந்த சுமைகள், இதுவரையிலும் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த சாத்தானுடைய அக்கிரமத்தின் சுமைகள், அதையும் இதை எங்கே சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எடுங்கள். இதற்கு முன்பும் பிரசங்கித்திருக்கிறேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். புரிந்து கொள், நீ எந்த ஆவிகளால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய்? தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, ஊழியக்காரனே, போதகனே, விசுவாசியே,
நீ எந்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை இந்த வசனம் உனக்கு உணர்த்துகிறது. நீ அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்தே நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இல்லை, நீ அந்நிய ஆவிகளால், வலுசர்ப்பத்தின் ஆவிகளால், பேல் என்கிற வலுசர்ப்பத்தின் ஆவிகளால், நேபோ என்கிற கன்றுக்குட்டியின் ஆவிகளால், பெருங்காளைகளின் ஆவிகளால் நீ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாய். நீ அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து அந்த அபிஷேகத்தின் ஆவிகளின் அக்கிரமத்தின் சுமைகள் உன் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. உன் கழுத்திலே அவனுடைய மாயையின் கட்டுகள், அடிமை சங்கிலிகள், நுகத்தடிகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நீ வலு சர்ப்பத்திற்கு அடிமையாக இருக்கிறாய். நீ அந்நிய ஆவிகளுக்கு அடிமையாக கட்டப்பட்டு விட்டாய். நீ அந்நிய அசுத்தாவிகளுக்கு, காட்டு பன்றிகளுக்கு, நாய்களுக்கு, ஓநாய்களுக்கு, காண்டாமிருகங்களுக்கு, பெருங்காளைகளுக்கு, கன்றுக்குட்டிகளுக்கு, காட்டு பசுக்களுக்கு அடிமையாக மாறிவிட்டாய். ஏனெனில் அந்த ஆவிகளின் அடிமை சங்கிலி உன் கழுத்தின் மேல் பூட்டப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்தின் அவயவங்கள், உன்னுடைய ஆவிக்குரிய அனைத்து அவயவங்களிலும் அவைகள் உன்னை கட்டி வைத்திருக்கிறது, எல்லா பகுதிகளிலும். புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அந்நாளிலே இந்த மிருகங்கள், பேல் என்கிற வலுசர்ப்பமும், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பமும், அதனுடைய சேனைகளாகிய இந்த காட்டு பன்றிகள், காட்டெருமைகள், காட்டானைகள், பெருங்காளைகள், கன்றுக்குட்டிகள், எருமை கடாரிகள், யானைகள், குதிரைகள், குரங்குகள், காண்டாமிருகங்கள், சிறுத்தைகள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள், பட்சிக்கிற ஓநாய்கள், பெருவயிற்று நாய்கள், பெருந்தீனி நிச்சயங்களின் ஆவிகள் அனைத்தும் அந்த நாள் கட்டப்படுகிற போது, பிடிக்கப்படுகிற போது, அல்லது துரத்தப்படுகிற போது அவைகளின் அடிமைத்தனங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமை. எவன் சுமை? நீ எந்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த ஆவியின் அக்கிரமத்தின் சுமைகள் உன் தோளினின்று அகற்றப்படும். சாத்தானுடைய அக்கிரமத்தின் சுமைகள் உன் தோளினின்று அகற்றப்படும், நீக்கப்படும். அவனுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தடி உன் கழுத்தின் மேலிருந்து உடைக்கப்படும். அபிஷேகம் பெற்றவனே, அபிஷேகத்தின் ஆவிகளால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிற அசுத்தர்களே, அக்கிரமக்காரர்களே, நீங்கள் அவைகளை விட்டு விலகுகிற போதுதான் அது உங்களை விட்டு உடைக்கப்படும். மனம் திரும்புங்கள். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். நீ எந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாயோ அந்த அபிஷேகத்தின் நுகம், அந்த அந்நிய ஆவிகள் உன்னை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற போது, நீ எந்த மிருகங்களின் சாயலிலே குணத்தை கொண்டு செயல்படுகிறாயோ அந்த மிருகங்களின் குணம் உன்னை விட்டு விலகிவிடும். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளின் மூலமாய், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் மிருக குணம் கொண்டவர்களாய் மாறிவிட்டார்கள். ஜனங்கள் சுபாவ அன்பற்றவர்களாய் மிருக குணம் கொண்டவர்களாய் மாறினார்கள். நீங்கள் உங்கள் பண்பியல்புகளை, உங்கள் குணாதிசயங்களை, நீங்கள் எந்த மிருகங்களை அடையாளங்களாய் உங்கள் பக்கத்திலே வைத்திருக்கிறீர்களோ அந்த மிருகங்களின் குணம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். மனித குணம் உங்களிடத்திலே இல்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் உங்களிடத்திலே வெளிப்படாததற்கு காரணம் இதுவே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்? அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது, சர்வலோக சிருஷ்டிகராய தேவனாய கர்த்தர் ஆவியானவராய் வருகிற போது, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் வருகிற போது சகல ஆவிகளும் சிறைப்பட்டு போகும். நடுங்கி பூமியின் ஜனங்களை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு ஓடி போகும். அப்பொழுது உன் அபிஷேகத்தின் நுகத்தடிகள் உடைத்தறியப்படும். நீ விடுதலையாக்கப்படுவாய். அந்த மிருகங்கள், நீ சுமந்த அதுவரையிலும் சுமந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அனைத்தும் அந்த துஷ்ட மிருகங்களின் மேல் சுமத்தப்படும். அவைகள் தானா ஓடாது. ஓடுவதற்கு முன்பு உன்மேல் என்னென்ன அக்கிரமங்களை, என்னென்ன பாடுகளை, என்ன உபத்திரவங்களை, என்ன வேதனைகளை, என்ன பொய்களை, பித்தலாட்டங்களை, ஏமாற்றுக்களை, வஞ்சகங்களை, துரோகங்களை, அநீதிகளை, கற்பழிப்புகளை, விபச்சாரங்களை உன்மேல் சுமத்தியதோ, உன்னை கொண்டு நடப்பித்ததோ அத்தனையும் அவைகள் எடுத்துக்கொண்டு போகும்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவைகள் மேல் சுமத்தப்படும். பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் மரண காலம் மட்டும் நீ அவைகளை சுமந்து கொண்டே இருப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுதலையாக்குவதற்கு நீ உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால், என்னிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கிறது 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 என்று சொல்லிக்கொண்டு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ உன் அக்கிரமத்தின் சுமைகள் அனைத்தையும் எத்தனை கோடி ஜனங்களை ஏமாற்றினாயோ அத்தனை சாபங்களும் உன் தலையின் மேல் சுமத்தப்படும், உன் தோளின் மேல் சுமத்தப்படும். நீ அவைகளை சுமந்து இழைத்து போவாய், இந்த உல்லாசமாய் வாழுகிறாய். நன்றாக புரிந்து கொள். நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இதுவரையிலும் நீங்கள் கர்த்தரால் விடுதலையாக்கப்படுகிற நாள் வரையிலும் நீங்கள் பட்ட பாடுகள் அனைத்தும் உங்கள் மேல் அவைகளை சுமத்தினவர்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அவைகள் எடுத்துக்கொண்டு அவைகளை சுமந்து கொண்டு உங்களை விட்டு விலகி போகும். அவைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் 2ஆம் வசனம் ஏசாயா 45:2 அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். யாருக்கு முன்பாக? உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவைகள் ஏகமாய் பணிந்து குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் உங்கள் மேல் போட்ட நீதிகளை, வியாதிகளை, நோய்களை, துன்பங்களை, பலவீனங்களை, உபத்திரவங்களை, ஏமாற்றங்களை, தோல்விகளை, இழப்புகளை, அவமானங்களை, பரிகாசங்களை, பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும், உங்கள் இழப்புகள், எல்லாமைகள், அழிவுகள், நிர்மூலங்கள் அனைத்தையும் அவைகள் திரும்ப எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும். சுமைகளை அவைகள் விட்டு போக முடியாது. சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். சிறைப்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சிறைப்பட்டு போகும். அன்று நீங்கள் விடுதலையாகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி நடந்தது. எரேமியாவை, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை சிறைப்படுத்தின சிதேக்கியா அரசன் சிறைப்பட்டு போனான். யூதாவின் பிரபுக்கள் கொல்லப்பட்டார்கள். சிறைப்படுத்தினவனுடைய பிள்ளைகளும் குமாரர்களும் சங்காரம் செய்யப்பட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்று உங்களுக்கு விடுதலை. உங்கள் விடுதலை கர்த்தருடைய ஆவியானவரால் கட்டளையிடப்படுகிற போது உங்கள் சத்துருக்களுடைய அழிவை நீங்கள் பார்ப்பீர்கள். விளங்குதா ஏதாவது உங்களுக்கு? அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவம். பழி வாங்குவதல்ல கிறிஸ்தவம். பழிக்கு பழி தீர்ப்பதல்ல கிறிஸ்தவம். பழி வாங்குகிறவர் கர்த்தர். தேவன் தம்முடையவர்களுக்காக, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, தம்முடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்காக, தம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களுக்காக அவரே பதிலளிப்பார். அதனால் தான் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பழி வாங்குதலை ஒருவனும் கையில் எடுக்காதிருக்க கடவன். உனக்கு என்ன கிரமம் செய்யப்பட்டதோ, என்ன அநீதி சிலைக்கப்பட்டதோ, என்ன கொலைபாதகம் மேல் சுமத்தப்பட்டதோ அனைத்திற்கும் அவர் பதிலளிப்பார். நன்றாக புரிந்து கொள் அன்பான கிறிஸ்தவனை. இந்த அனுபவத்திலே நீ பெந்தேகோஸ்தே தீர்க்கதரிசியே வந்திருக்கிறாயா? இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாயா? இல்லையே. நீ அந்நிய ஆவிகளால் அடிமைப்பட்டிருக்கிறாய். வலு சர்ப்பத்தின் ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கிறாய். ஜனங்களையும் அதிலே கட்டி கொண்டிருக்கிறாய். நீ எந்த அருவருப்பின் ஆவியினால் கட்டப்பட்டாயோ அந்த ஆவிகளுக்குள்ளேயே தேவனுடைய ஜனங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே அழைத்து அவர்களை அந்த அந்நிய ஆவிகளாலே கட்டி வைத்திருக்கிறாய். நீ கணக்கு சொல்ல வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே. உன் கரத்திலே அவர் ஒரு உக்கிரானத்துவ கணக்கை கேட்பார். என்ன சொல்ல போகிறாய் யோசித்து பார். அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாசியே, யாராக இருந்தாலும் சரி யோசித்து பாருங்கள். அங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் சிறையிருப்பு, சிதேக்கியாவும் பிரபுக்களும் சிறைபிடிக்கப்பட்டு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுகிற போதே, சங்காரம் செய்யப்படுகிற போதே,
தேவனாகிய கர்த்தராலே, கர்த்தருடைய வார்த்தைகளினாலே எரேமியாவின் சிறையிருப்பு விலக்கப்பட்டாயிற்று. அதை வெளிப்படையாக நேபுகாத்நேச்சார் நெபுசாரதானாகிய தன்னுடைய படைத்தளபதிக்கு கட்டளையிடுகிறான். அவனை சுயாதீனமாக விட்டுவிடு, அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதே, அவனுக்கு நீர் நிபந்தனைகளை விதிக்காதே, கட்டுப்பாடுகளை விதிக்காதே, அவனை சுதந்திரமாய் அவன் வழியிலே போகவிடு, அவன் உனக்கு என்ன சொல்லுகிறானோ அவைகளின்படியே அவனை நடத்து, அவைகளுக்கு நீ அடங்கியிரு என்று சொல்லுகிறான். எப்படி யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, இதுதான் யதார்த்தம். வேத வசனம் உங்களுக்கு கற்றுத்தருகிற உண்மை, சத்தியம் இதுதான். அடுத்த வசனம் 14ஆம் வசனம். எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து வரவழைத்து அவனை வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகீக்காமின் குமாரன் கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஒரு யூத பிரபுக்களில் ஒருவனாகிய அகீக்காமின் சாப்பானுடைய குமாரனாகிய அகீக்காமின் மகன் கெதலியா என்பவனிடத்திலே ஒப்புவித்தார்கள். அங்கே யூதேயாவில் இருந்த விடுபட்ட சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படாத யூதர்களிலே ஒருவன் கெதலியா, அவனிடத்திலே ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். அங்கே மீதியாயிருந்த ஏழைகளான, ஒன்றுமில்லாத ஏழைகளான யூதர்களின் மத்தியிலே, யூத ஜனங்களின் மத்தியிலே எரேமியா சுயாதீனமாய் விடுதலையாக்கப்பட்டவனாய் தங்கியிருந்தான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் உங்கள் மேல் இருக்கிற சாத்தானுடைய அந்நிய ஆவிகளின் அடிமைத்தனங்கள், இதுவரையிலும் நீங்கள் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி, துர்தேவதைகளை தெய்வங்களாக ஆராதித்துக் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவைகளின் அடிமைத்தன நுகத்தடிகள் அனைத்தும் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நாளிலே, கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்குகிற நாளிலே அந்த கட்டுகள் அனைத்தும் உடைத்தெறியப்படும். நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சுயாதீனர்களாய், கிறிஸ்துவில் சுயாதீனர்களாய், உங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, கிறிஸ்துவின் வேதாகம சத்தியங்களின்படி வாழ்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்குரிய சுயாதீனர்களாய் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். எல்லா பகுதிகளிலும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும், உள்ளும் புறம்பும், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும், சகல பகுதிகளிலும் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். எது தேவை என்பதை அந்நிய பாஷைகளும் தீர்க்க தரிசனங்களும் பேய் விரட்டுகிற வரங்களும் வேண்டுமா? இல்லை, உன் சகல பகுதிகளிலும், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும், எல்லா பகுதிகளிலும் பரிபூரண விடுதலை. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும், மாயையின் கட்டுகளிலிருந்தும், அந்நிய ஆவிகளின் அடிமைத்தனத்திலிருந்தும், சக மனிதர்களின் அடிமைத்தனத்திலிருந்தும், பொய்யின் அடிமைத்தனத்திலிருந்தும் உனக்கு விடுதலை வேண்டுமானால் நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறதை கேள், உன் வேதாகமத்தை திறந்து படி, அவைகளை தியானி, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடு, அவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை உடைத்து கண்ணீரை போல ஊற்று, அழுது புரண்டு ஜெபி, அவர் உன் சத்தத்தை கேட்பார், உன்னிடத்தில் வருவார், உன்னை விடுதலையாக்குவார், உனக்கு குறித்திருக்கிற நாளிலே என்பதை உணர்ந்து கொள். நீ பாட அனுபவிப்பதற்கு உனக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. அந்த நாள் முடிகிற போது அவர் வந்து உன்னை விடுதலையாக்குவார். இன்றைக்கே விடுதலையாக்குவார் என்று நான் சொல்ல மாட்டேன். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி அவரை ஆராதிக்க தொடங்குவாயானால், கர்த்தர் நீ எப்பொழுதும் பரிபூரணமாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தரை சேவித்து அவருக்கு முன்பாக பயந்து குனிந்து நடுங்குகிறாயோ, அன்று அவர் உன்னை விடுதலையாக்குவார். அவர் வந்து உன்னை விடுதலையாக்குவார். நீ காண மாட்டாய், அவர் வருவார். பரிசுத்த ஆவியானவராக வந்து உன் மேல் இருக்கிற அடிமை சங்கிலிகளை தகர்த்து, நுகத்தடிகளை உடைத்து, மாயையின் கட்டுகளை, அந்நிய ஆவிகளின் அடிமைத்தன சங்கிலிகளை உடைத்து, அவைகள் அனைத்தையும் உன்மேல் சுமத்தின அந்த அக்கிரமக்காரர்களின் தலைகளிலே அவைகளை சுமத்தி, உனக்கு ஒருவன் மந்திரவாதம் செய்திருந்தால், உனக்கு ஒருவன் பேயை ஏவி சூனியம் வைத்திருந்தால்,
அந்த பிசாசு அந்த ஏவினவனிடத்திலே துரத்தப்படும். உனக்கு அந்த பிசாசு எந்த உபத்திரவங்களை தந்ததோ அவைகளை பார்க்கிலும் பல மடங்கு உபத்திரவங்களை அந்த பிசாசை உனக்கு எதிராய் ஏவினவனுக்கு விரோதமாய் செய்யும். அவனுடைய அழிவை நீ காண்பாய் என்பதை மறந்து போகாதே. அப்பொழுது உன்னை பார்த்து சொல்வார்கள், நீ இவன் எனக்கு மந்திரவாதம் பேயை விட்டு விட்டான், ஏவி விட்டான், சூனியம் வைத்து விட்டான். இல்லை, நீ அல்ல சூனியத்தை வைத்தவன். அவன் உனக்கு வைத்த சூனியத்தின் மூலமாய் ஏவப்பட்டிருந்த அந்த பிசாசு கர்த்தருடைய ஆவியானவரால் உன்னை விட்டு அடித்து துரத்தப்பட்டது. அது எவன் உன்னிடத்தில் அந்த பிசாசை சூனியத்தினால், மந்திரவாதத்தினால், பில்லி சூனியத்தினால் ஏவி விட்டானோ அவனிடத்திலே திரும்ப சென்றது. கர்த்தர் பழி வாங்குகிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு அது கீழ்ப்படுகிறது. யாரிடத்திலிருந்து அது உனக்கு விரோதமாய் வந்ததோ அவனிடத்திற்கு செல்கிறது. உனக்கு செய்த அனைத்தையும் 4 மடங்கு அதிகமாய் அவனுக்கு செய்கிறது. உன்னால் அல்லவோ நான் தேவனுடைய கரத்திலே பிடிபட்டேன், தேவனால் தண்டிக்கப்பட்டேன், தேவனால் துரத்தப்பட்டேன் என்று அவனிடத்திலே அது பழுதி இருக்கும். நன்றாக புரிந்து கொள். அப்பொழுது அவன் உன்னை பார்த்து சொல்லுவான், நீ மந்திரவாதி, நீ பிசாசே அவனுக்கு எதிராக எதினாய் என்று. அப்பொழுதும் அவன் மனம் உணர மாட்டான், நான் அவனுக்கு விரோதமாய் வைத்த சூனியம் இன்று என்னை சூனியமாக்குகிறது என்று என்கிற சத்தியத்தை அவன் அறிய மாட்டான். அதுதான் பழிவாங்குதல். நன்றாக புரிந்து கொள். அருமையான கிறிஸ்தவனே, இந்த புறம்போக்கு வேடதாரி தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பேய் விரட்டுகிறவர்கள், பிசாசு துரத்துகிறவர்கள், வியாதி குணப்படுத்துகிறவர்களிடத்திலே ஓடாதே, மண்டியிடாதே, அவனுக்கு காணிக்கைகளை வாரி கொடுக்காதே. புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மனம் திரும்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் சொல்லுகிறார், இதுவும் அல்லாமல் எரேமியா அந்நியனால் அவனை சிறைப்படுத்தினவர்களை கர்த்தர் அந்நிய ஆவிகளின் தேவனாகிய தன்னை தேவனாக்கின, தன்னையே தேவனாக மாற்றின நேபுகாத்நேச்சாரை கொண்டு சிறைப்படுத்தினார், கொன்று குவித்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சார், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே படியுங்கள், தனது வெண்கல சிலையை வெண்கலத்தினாலும் தலையை பொன்னினாலும் செய்து அதை அனைவரும் வழிபடுவதற்கு வணங்குவதற்கு கட்டளையிட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னையே தேவனாக்கினவன் நேபுகாத்நேச்சார். அதனால் தான் சொன்னேன், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம் தேவனை பார்க்கிலும் தன்னை உயர்த்தி கொண்டு நான் தேவனானேன் என்று சொல்லி தன்னை தேவனாக காண்பித்தது. அதே வலுசர்ப்பத்தின் தலை, 3வது தலை நேபுகாத்நேச்சார். அவனும் தன்னை தேவனாக்கினான். தன்னுடைய சிலையை தானே செய்வித்தான். அதை ஜனங்களின் பேரிலே திணித்தான். அதை வணங்காதவர் எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றான். அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே, சாத்தானை கொண்டே, சாத்தானை, சத்துருக்களை அடிப்பார், சாத்தானை கட்டுவார், துரத்துவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது கர்த்தருடைய வேலை. அவர் கட்டளையிடுகிறதை அவன் செய்வான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிற்பகுதி 15ஆம் வசனம். இதைத்தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதை சொல்லிட்டு அந்த அடுத்த வசனத்துக்கு வர்றேன். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். கேள்விப்பட்டிருக்கலாம், வேதாகமத்தின் வசனம் அது. எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீ விதைக்காததை அறுக்க மாட்டாய். அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஓ, இது முன்னொரு காலத்தில் நான் இன்னாருக்கு விரோதமாய் செய்தது, அது எனக்கு விரோதமாய் இன்று வந்திருக்கிறது, நான் அதை அறுவடை செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ யாருக்கு விரோதமாய் விதைத்தாயோ அவன் பேல் குற்றம் சுமத்தாதே. நீ காரணமின்றி வேறொருவருக்கு விரோதமாய் ஏவி விட்ட பிசாசு காலம் முடிந்த போது, அறுவடை செய்கின்ற காலம் வரும்போது உனக்கு விரோதமாய் வந்து உன்னை உபத்திரவப்படுத்துகிறது. நீ உனக்கு விரோதமாய் ஒரு நீதிமானை துன்பப்படுத்துவதற்கு எவைகளை ஏவினாயோ, எவைகளை நடப்பித்தாயோ, அவைகள் காலம் வந்தபோது உன்மேல் திருப்பி வருகிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்று நான் அவனுக்கு எதிராக விதைத்தேன்,
இன்று நான் என்னிடத்திலேயே அதை அறுவடை செய்கிறேன். ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நெல்லை அறுப்பாய்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிடி கோதுமையை விதைத்தால், ஒரு பிடி நெல்லை விதைத்தால் நீ ஒரு மூடை அறுப்பாய். சுமப்பாயா? அன்று உனக்கு லகுவாக இருந்தது. ஒரு பிடி பிசாசை நீ ஏவி அவனுக்கு விரோதமாக விடும்போது சந்தோஷமாக கழித்தாய். அது ஒரு மூடை பிசாசாக, ஒரு கூட்டமாக உனக்கு எதிராக வருகிற போது நீ சந்தோஷப்பட முடியாது. அழுவாய், திகைப்பாய், அவன் பேரிலே குற்றம் சுமத்துவாய். குற்றம் சுமத்துவதற்கு ஒன்றுமில்லை. நீ அவனுக்கு விரோதமாய் விட்டது உன்னை அழிக்கிறது. நீ விதைத்ததை நீ அறுப்பாய் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? நஞ்சு வைத்த பானை பிஞ்சு போகும், உப்பு வைத்த பானை இற்று போகும். மண் பானையிலே அல்லது இரும்பு பானையிலே, அலுமினிய பானையிலே உப்பை கொட்டி வைத்து பாருங்கள். 6 மாதம் அல்லது 1 வருடங்களுக்குள்ளாக அந்த அலுமினிய பானை அல்லது வெண்கல பானை அல்லது செம்பு பானை, மண் பானை, அதனுடைய தூர் பகுதி இற்று நாசமாய் போகும். அதான் உப்பு வச்ச பானை பிஞ்சு போகும், பிஞ்சு இறங்கும் அப்படிம்பாங்க ஊர்ல, கொலோக்கல் லாங்குவேஜ். நஞ்சு வச்ச பானை பிஞ்சு போகும். நீ மற்றவனுக்கு விஷத்தை வைத்தாய் என்றால், நச்சை கலந்தாய் என்றால், அந்த நச்சு பிற்காலத்தில் உன்னையும் உன் சந்ததியையும் அழித்து போடும். தேவனுடைய பழிவாங்குதலை நீ அப்பொழுது காண்பாய். அப்பொழுது நீ அழுது புரண்டு அவசியமே இல்லை. நீ உணர்வடைய வேண்டும். அன்றோ ஒரு காலத்தில் நான் செய்தது பிறனுக்கு வைத்தது இன்று நான் அறுவடை செய்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதே பிசாசை கொண்டே உன்னை தண்டிப்பார். நீ எந்த பிசாசை கொண்டு அடுத்தவனை அழித்தாயோ அதே பிசாசை கொண்டு உன்னை அழிப்பார். கொடுமையாக இருக்கும். யோசித்து பார். அதான் நீ விதைத்ததையே நீ அறுப்பாய். அருமையான கட்டுகிற ஊழியக்காரர்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, இது உங்களுக்கு தான். இன்றைக்கு அந்நிய ஆவிகளை கொண்டு தேவனுடைய ஜனங்களை உங்களுக்கு அடிமையாக கட்டிக்கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு அந்நிய அசுத்த ஆவிகளை கொண்டு, அந்நிய ஆவிகளை கொண்டு தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிறீர்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிற நாளிலே அந்த ஆவிகள் உங்களை மோசம் போக்கும். தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் அழுது புரண்டாலும் கர்த்தர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு விலகி போங்கள், உங்களை அறியேன். பிசாசுக்கென்றும் அவனுடைய சேனைகளுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடல், நரகாக்கினி கடல் ஆயத்தமாக இருக்கிறது, அங்கே போங்கள். ஏனெனில் நீங்கள் இன்று வரையிலும் பிசாசையும் பிசாசின் ஆவிகளை கொண்டு அக்கிரமம் செய்து வந்தீர்கள். நீங்கள் மனம் திரும்பவில்லை. இன்று அவைகள் திரும்ப உங்களை தாக்குகின்ற போது நீங்கள் என்னிடத்தில் ஓடி வருகிறீர்களா? அவைகளோடு அவைகளின் வாழ்விடமாகிய நரகாக்கினி கடலுக்கு போங்கள், அங்கே இடம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுவார். உங்களை அறியேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் பிசாசுகளை துரத்துகிறோம் என்று நாடகம் ஆடுகிறீர்கள். பிசாசுகளை கட்டுகிறோம் என்று கட்டுகிற ஜபம் நடத்துகிறீர்கள். பிசாசுகளை, உங்கள் மேல் இருக்கிற பிசாசுகளின் கட்டுகளை அறுக்கிறோம், அவிழ்க்கிறோம் என்று கட்டவிழ்க்கிற ஜபம் நடத்துகிறீர்களா? எத்தனை நாள் ஏமாற்றுவீர்கள்? எத்தனை ஆயிரம் பேரை ஏமாற்றுவீர்கள், வஞ்சிப்பீர்கள்? ஒரு நாள் இவைகள் அனைத்தும் நீங்கள் ஆண்டாண்டுகளாய் காலங்காலமாய் செய்து வருகிற நீதிகள் அனைத்தும் ஒரு நாளிலே உங்கள் மேல், உங்கள் தோளின் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல், உங்கள் தலையின் மேல் சுமத்தப்படும். தாங்கிக் கொள்வீர்களா? யோசித்து பாருங்கள். அடுத்த பகுதிக்கு வருகிறேன். அருமையானவர்களே, நேரம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய செய்தி நிதானமாக சென்று கொண்டிருக்கிறது, தாமதமாக. எரேமியா 39ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் 16ஆம் வசனம்,
இதுவும் அல்லாமல் எரேமியா என்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் கர்த்தருடைய வார்த்தை எங்கே? காவற் சாலையின் முற்றத்தில் இருக்கிற பொழுது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நேபுகாத்நேச்சாரும் நேபுகாத்நேச்சாருடைய படைத்தளபதியும் நேபுகாத்நேச்சாரின் ஆலோசனையின்படி இவனை விடுவித்து கெதலியாவின் கையிலே அவனுடைய வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு அனுப்புவதற்கு கெதலியாவின் கையிலே ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு அவன் காவற் சாலையின் முற்றத்தில் அமர்ந்திருக்கிற போது சிதேக்கியா அரசனும் பிரபுக்களும் கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்ட பிற்பாடு இவன் சிறைச்சாலையின் முற்றத்திலே இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ அங்கே ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். கர்த்தர் அவனை சிதேக்கியாவின் சிறையிருப்புக்கு, சிதேக்கியா அரசன் யூதாவின் பிரபுக்களால் சிறைப்படுத்தப்பட்ட சிறையிருப்பின் கட்டுகளை அறுத்தவர் யார்? கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அறுத்த போது சொல்லுகிறார், எங்கே இருக்கும்போது அவன் காவற் சாலையின் முற்றத்திலே இருக்கிறான். கர்த்தர் அவன் கட்டுகளை தம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையை அனுப்பி அவன் கட்டுகளை அறுக்கிறார். அதற்கு பிற்பாடுத்தான் நாம் முதலாவது சிந்தித்த பகுதி வருகிறது. அதற்கு பிற்பாடுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்துல ஒரு தவறு செய்திருக்கிறேன். பிற்பகுதியை விவரித்துவிட்டு முற்பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். நீங்கள் முற்பகுதி செய்தியை இதற்கு பிற்பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நீ போய், தேவன் எப்பொழுது நம்முடைய வார்த்தையை அவனிடத்தில் அனுப்பி அவனுடைய கட்டுகளை அறுத்தாரோ, நீ போய் என்று சொன்னாரோ, அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பின் கட்டுகள் தேவனாகிய கர்த்தராலே அறுக்கப்பட்டது. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவனை வரவழைத்து சொல்ல என்று சொல்லவில்லை, நீ போய். அதற்கு அர்த்தம் என்ன? மறைவாக இருக்கிற ரகசியம் என்ன? உன் கட்டுகள், சிறையிருப்பின் கட்டுகள் அறுத்தறியப்பட்டாயிற்று, நீ போகலாம். போய் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் எபத்மலேக்கு, எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்று அவனிடத்திலே சொல்லுகிறார். யாரிடத்திலே? யூதா ராஜாவின் அரண்மனை பிரதானிகளில் ஒருவனாகிய எபத்மலேக்குக்கு. அவன் அந்நியன், எத்தியோப்பியன். அவனுக்கு சொல்லுகிறார், நான் என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மைக்காக அல்ல தீமையை வர பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே படிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நன்மையும் தீமையும் நானே உண்டாக்கினேன், நன்மையும் தீமையும் என்னிடத்தில் இருந்தே வருகிறது என்றொரு வசனம் எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது. இங்கும் சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தின் மேல், இந்த பட்டணத்தின் மேல் என் வார்த்தைகளை நன்மையாக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன். தீமை எங்கிருந்து வருகிறது? சாத்தான் இடத்திலிருந்தா? அக்கிரமங்களும் அநீதிகளும் தான், பொய்களும் அருவருப்புகளும் தான் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. நன்மையும் தீமையும் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தீமையான காரியங்களை, அருவருப்புகளை நடப்பிக்கிறவர்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களுமே. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் உங்களுக்கு, சாத்தான் உங்களுக்கு தீமை செய்கிறார். ஏனெனில் அவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் சாத்தானுடைய ஆவிகள். சாத்தானின் மேல், சாத்தான் தீமை செய்கிறவன் என்று அவன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே நன்மையை செய்கிறவரும் அவரே, நன்மையானதை கட்டளையிடுகிறவரும் அவரே, தீமையை நடப்பிக்கிறவரும் அதற்கு கட்டளை கொடுக்கிறவரும் அவரே, அதை அனுமதிக்கிறவரும் தேவனே. ஒருவேளை தீமையான காரியங்களை, அழிவின் காரியங்களை நடப்பிக்கிறவன் சாத்தான் என்று சொன்னால் ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இங்கே வேதம் சொல்கிறது, நான் என்னுடைய வார்த்தைகளை நன்மைக்கல்ல தீமையாகவே வரச் செய்வேன் என்று சொல்லுகிறார்.
புரியுதா? தேவனுடைய அனுமதியின்றி சாத்தானும் எந்த தீமையையும் உங்கள் மேல் கொண்டு வர முடியாது. சாத்தான் தேவனுடைய கட்டளைகளுக்கு அஞ்சி நடுங்குகிறவன். ஆனால் இன்றைய கள்ளத்தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அந்நியாவிகளால் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கோ அஞ்சி நடுங்கவில்லை. அவர்களை பின்பற்றுகிற இன்றைய கிறிஸ்தவர்களும் அஞ்சி நடுங்கவில்லை. அன்றைய யூதர்களைப் போல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். யாருடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறுமா? தேவன் யூதாவிலே எருசலேம் பட்டணத்திலே நடப்பிக்க போகிற தீமையான காரியங்கள் அனைத்தும் யாரை கொண்டு? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும் அவனுடைய சேனாபதியையும் அவனுடைய படைகளையும் கொண்டு, சேனைகளையும் கொண்டு எருசலேம் பட்டணத்திலே, யூதாவின் பட்டணங்களிலே நடப்பிக்கப்படுகிற அழிவின் காரியங்கள், தீமைக்கு ஏதுவான காரியங்கள் அனைத்தையும் யாருடைய கண்கள் காணும் என்று சொல்கிறார்? எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்கின் கண்கள் காணும் என்று சொல்கிறார். எதற்காக? அவனுக்கு தேவனுடைய பெயரில் இருக்கிற நம்பிக்கை, பக்தி வைராக்கியம், தேவனுடைய ஜனங்களின் மேல் இருக்கிற கரிசனை ஒளிந்து போகக்கூடாது, இன்னும் வலுப்பெற வேண்டும். கிறிஸ்துவை குறித்த, தேவனாகிய கர்த்தரை குறித்த நம்பிக்கை இன்னும் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக தேவன் முன்கூட்டியே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எருசலேம் பட்டணத்திலே, யூதேயாவின் பட்டணங்களிலே செய்ய போகிற அழிவின் காரியங்களை, நடப்பிக்க போகிற தீமையானவற்றை தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைக்கிறார். தேவன் சொல்லுவதைத்தான் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளும் செய்யும். சாத்தானும் சாத்தானுடைய ஆவிகளும் நடப்பிக்கும், சேனைகளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொல்லாததை, தேவன் கட்டளை இடாததை, தேவன் உங்கள் பேரிலே அனுமதிக்காததை சாத்தானோ அவனுடைய சேனைகளோ உங்களுக்கு எதிராக நடப்பிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மை, இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறார், யார் பேரிலும் சீக்கிரமாய் கைகளை வையாதிருங்கள், யார் பேரிலும் சீக்கிரமாய் வாயை திறந்து மனம் பதறி குற்றம் சுமத்தாதிருங்கள், எல்லாம் எனக்கு தெரியும் என்கிறார். ஏனெனில் அவர் அனுமதியின்றி எந்த காரியமும் உனக்கு விரோதமாய் நடப்பிக்கப்படாது. உனக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் சுமத்துகிறான், வாயை திறந்து நாவை நீட்டி உனக்கு எதிராய் பொய் சாட்சி சொல்லுகிறான் என்றால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். உனக்கு ஒருவன் குழிபறிக்கிறான் என்றால், உன்னுடன் இருந்தே உனக்கு குழிபறிக்கிறான் என்றால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். நீ தேவனை அறிய வேண்டும். அவனை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உன்னோடு இருப்பவர்கள் துரோகிகள், நயவஞ்சகர்கள், தங்கள் லாப நோக்கங்களுக்காக உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், உன்னை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காக உன்னோடு இருப்பவனை கொண்டே, உன் உயிர் போல் இருப்பவனை கொண்டே உன் காலின் அடியிலே குழியை பறிக்கிறார். அது தேவன் கட்டளையிடுகிறார். நீ தேவனை மறந்து விட்டாய், ஆனால் உன்னோடு இருக்கிற நண்பனை நீ நம்பி இருக்கிறாய். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிற விபச்சாரியை நம்புகிறாய், ஆனால் உன் மனைவியை நம்பவில்லை. சிம்சோனை போல, சிம்சோனின் அழிவு அவன் மடியிலே, அவன் யார் மடியிலே படுத்துக்கொண்டானோ, தெலீலாளின் மடியிலே படுத்துக்கொண்டான். தெலீலாள் ஒரு வேசி. வேசியின் மூலமாகவே சிம்சோனின், இஸ்ரவேலில் இரட்சகனாக அனுப்பப்பட்ட சிம்சோனுடைய அழிவு வந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் அனுமதிக்கப்பட்டது. தேவனுடைய அனுமதியின்றி ஒரு மயிர் கூட, வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது, உங்கள் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட கீழே விழாது. எல்லாம் உங்களுடைய நடத்தை கோளாறினால், உங்களுடைய செயல்பாடு கோளாறினால், கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் புறக்கணித்ததினால் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது கர்த்தரால் என்பதை மறந்து போகாதீர்கள்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்குக்கு அங்கே நடப்பிக்கப்பட போகிற அனைத்து காரியங்களும் என்னாலே அனுமதிக்கப்பட்டது என்பதை நீ காண்பாய், நீ அறிவாய் என்று அங்கே சொல்லுகிறார். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆனால் 17ஆம் வசனம், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை தப்புவிப்பேன்? எரேமியாவையா? இல்லை, எரேமியா கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வாய், கர்த்தருக்கு பரிசுத்தனாக இருக்கிறார். அவனை எவரும் தீண்ட முடியாது, அவர் அனுமதித்தால் ஒன்று. நீங்கள் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன உடனே தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவரை எரேமியாவை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது என்றால் எப்படி அவனை துறவின் குழியிலே தூக்கி போட்டார்கள், சிறைச்சாலையில் அடைத்தார்கள் என்றால் தேவன் அதை அனுமதித்தார். தேவனே தான் அனுமதித்ததை விலக்கிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறார், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன், எத்தியோப்பியனாகிய எபத்மலேக்கை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம் 2. 1, அவன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தான், நம்பினான், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா துறவின் குழியிலே, ஆழமான படுகுழியிலே, கிணற்றின் சேற்றிலே மூழ்கும்படியாய் தூக்கி வீசப்பட்ட போது அவனுக்காக சிதேக்கியாவினிடத்திலே பரிந்து பேசினான். அதை தேவன் கண்டார். அவன் ராஜாவினிடத்திலே கட்டளை பெற்று 30 உதவியாளர்களை ஜனங்களிலிருந்து கூட்டிக் கொண்டு அங்கே துறவின் குழியிலே சென்று விழுந்து புதைந்து கொண்டிருந்த எரேமியாவை தூக்கி எடுத்து வீட்டு விடுதலையாக்கினார். அந்த காட்சியை கண்ட கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், அதே எரேமியாவின் மூலமாய் நான் உன்னை அந்நாளிலே தப்புவிப்பேன். யாருடைய கைக்கு? பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கும் அவருடைய படைத்தளபதிகளாகிய நெபுசாரதானின் கைக்கும் படைகளுக்கும் சேனைகளுக்கும் யுத்த சேனைக்கும் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். வரப்போகிற அழிவுகளை உன் கண்கள் காணும், ஆனால் உன் ஆத்துமா நீ தப்புவிக்கப்படுவாய், அவைகளால் நீ மேற்கொள்ளப்பட மாட்டாய், நீ தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அதான் அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே மண்டியிட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக ஆவி ஆத்துமா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் வரப்போகிற பேரழிவுகளை உங்கள் கண்கள் காணும். வரப்போகிற இந்த பூமியிலே தேவன் நடப்பிக்க போகிற பேரழிவுகளை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். ஆனால் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய வழியிலே நடந்தால் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ எந்த தீங்கும் நேரிடாது. இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகிற போதும், யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சமும் இந்த பூமியின் ஜனங்களை வாரிக்கொள்ளுகிற போதும், தேவனுடைய ஜனங்களுக்கு கிறிஸ்துவ ரத்தத்தாலும் கிறிஸ்துவின் ஆவியினாலும் முத்திரையை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு, மீட்டெடுக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பதை நீங்கள் அறிந்திருங்கள். அதான் சொல்லுகிறாரே, எபத்மலேக்குக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் நாம் புற ஜாதிகளே, நான் தேவனுக்கு பரிசுத்தமானவர்களாக இன்று வரையிலும் இல்லை. பரிசுத்தமாக ஆக்கப்படுவதற்கு கர்த்தருடைய கரத்திலே விட்டுக் கொடுங்கள். அப்பொழுது இந்த பூமிக்கு வரப்போகிற மாபெரும் பேரழிவிலே நீங்கள் அந்த பேரழிவிலே அழிக்கப்பட மாட்டீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் அந்த பேரழிவின் காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று எபத்மலேக்குக்கு சொல்லுகிறார். அவன் யாருக்கு பயப்படுகிறான்? யூதாவின் பிரபுக்களுக்கா? இல்லை, அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். அங்கே தேவன் வேத வசனங்கள் சொல்கிறது, நேபுகாத்நேச்சார் ரிப்லாவிலே எரிகோ பட்டணத்தின் மதிலுக்கு
அருகிலே எரிகோ சாபத்தின் இருப்பிடமாகிய சபிக்கப்பட்ட ஸ்தலமாகிய அழிவின் இருப்பிடமாகிய எரிகோ மேட்டிலே பிரபுக்களையும் சிதேக்கியா அரசனையும் பாபிலோனிய படைவீரர்கள் பிடித்தார்கள். அவர்கள் ரிப்லாவிலே இருக்கிற அதற்கு அருகாமை ரிப்லா பட்டணத்திலே அங்கே தங்கியிருந்த நேபுகாத்நேச்சார் இடத்திலே அவர்களை கொண்டு சென்றார்கள். இந்த வார்த்தையின்படி அவனை அழிக்க தேடுகிறவர்கள் பிரபுக்கள் நேபுகாத்நேச்சாராலே கொன்று பட்டய கருக்கினால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். சிதேக்கியாவின் கண்கள் குருடாக்கப்பட்டது. இனி அவர்களை குறித்த பயம் அவனுக்கு இல்லை என்பதை அங்கே சொல்லுகிறார். ஆனால் நேபுகாத்நேச்சாரின் படை சேனாபதிகளுக்கும் படைகளுக்கும் நேபுகாத்நேச்சாரை கொண்டே கட்டளை பிறப்பித்து விட்டார். இனி எரேமியாவின் வார்த்தைகளை படி அல்லாமல் நேபுசாரதானோ அவனுடைய சேனைகளோ யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. அப்படியானால் எபத்மலேக்குக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையையும் தன் நாவை கூட எரேமியா எதிராக பேச மாட்டான், திருப்ப மாட்டான். அப்படித்தானே? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்கிறார், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை, பாபிலோனியரின் கையிலும் நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை, யூதாவின் பிரபுக்களின் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், சர்வ நிச்சயமாய் விடுவிப்பேன் என்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களுக்கு, கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக சர்வலோகத்தின் சர்வ சிருஷ்டிகளுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதான் அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தைகளாகிய சத்திய வேத வசனங்களாகிய வார்த்தையானவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு, அவருடைய சிலுவை பாடுகளினால் பரிசுத்தமாக்கப்பட புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட சுத்திகரிக்கப்பட விட்டுக் கொடுக்கிறவர்களுக்கு, ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் நிச்சயமாக பலிக்கும். உனக்கு நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. இந்த பூமியிலே வருகிற கொள்ளை நோய்களுக்கோ, யுத்தங்களுக்கோ, பஞ்சத்திற்கோ, பட்டயத்திற்கோ, நில நடுக்கங்களுக்கோ, பூமி அதிர்ச்சிகளுக்கோ, கொள்ளை நோய்களுக்கோ, கடல் புயல்களுக்கோ, பெருமழைக்கோ, பெரு வெள்ளத்திற்கோ, மின்னலுக்கோ, இடிமலைக்கோ, இடிமின்னல்களுக்கோ நீ பயந்து நடுங்க வேண்டியதில்லை. அவைகளின் மத்தியில் இருந்து உன்னை விடுவிப்பேன், அவைகள் உன்னை தீண்டுவதில்லை என்கிறார். ஏற்றுக்கொள்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய போகிறீர்களா? இல்லை, அந்நிய ஆவிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ளாப்போஸ்தலர்களுக்கும் கள்ளப்போதகங்களுக்கும் செவி கொடுத்தவர்களை பின்பற்றப் போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். அருமையானவர்களே, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ கர்த்தரை, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ உணர்ந்து அறிந்து அவரை நம்பி விசுவாசித்தாயானால் உன் ஆத்துமா, உன் பிராணன், உன் ஜீவன், பிராணன் என்றால் ஜீவன், உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நீ நித்திய ஜீவனை சொந்தமாக்கிக் கொள்ளுவாய். இந்த பூமியின் எந்த தீமைகளினாலும் நீ அழிக்கப்பட மாட்டாய். உன் ஆத்துமா அழிவுக்கு உட்படுத்தப்படாது. உன் சரீரம் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டாலும் உன் ஆத்மா தப்பி பிழைக்கும், நித்திய ஜீவனை சொந்தமாக்கும் என்று வாக்கருளுகிறார் தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பொய்யுரையாதவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. உங்களைப் போல என்னைப் போல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் அக்னியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, அன்பான ஊழியக்காரர்களே, இந்த செய்தியை கேட்டவர்களே, இன்னும் கேட்கிறவர்களே, இவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களே,
உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. அதை ஒருவரும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது. சாத்தானோ அவனுடைய சேனைகளோ அவனுடைய வாய்களாய் செயல்படுகிற கள்ளத்தீர்க்கதரிசிகளோ இவ்வுலகத்தின் அந்தகார சக்திகளோ உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஜீவனை கர்த்தருடைய கரத்திலிருந்து பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நடுங்குங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கள், அவைகளை கை கொள்ளுங்கள். அவைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகுங்கள். அவரே தேவன், அவரே நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவை இல்லாத கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்து அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினவராகிய இன்றும் ஜீவிக்கிறவராய் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்கும் அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய தூய ஆவியால் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த தீஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.